ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் செகண்ட் டாபிக் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து வாட் இஸ் ஓஎஸ் அண்ட் இட்ஸ் ப்ராசஸ் யூனிட்ஸ்லாம் பார்த்தோம். இப்போ வந்துட்டு நம்ம ஹார்ட்வேர் ப்ரொடெக்ஷனும் ஓஎஸ் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் கர்னல் அப்புறம் அதோட டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் பார்க்க போகிறோம். எப்போயாவது ஒண்டர் பண்ணியிருக்கீங்களா எப்படி வந்து ஒரு கம்ப்யூட்டர் ஹார்ம்ஃபுல் ப்ரோக்ராம்ஸு இல்லைனா எப்படி ஒரு ஓஎஸ் வந்து ஹார்ட்வேரை கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு இப்போ நம்ம இந்த வீடியோவில் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இதில் வந்து ஒரு சிம்பிள் ஃப்ளோ சார்ட் கொடுத்துருக்குறேன். இதில் ஃபர்ஸ்ட் வந்துட்டு யூசர் அப்ளிகேஷன்ஸ் இருக்கும், அப்புறம் ஓஎஸ் இருக்கும், அப்புறம் கர்னல் இருக்கும், அப்புறம் ஹார்ட்வேர் இருக்கும். இப்போ கர்னலோட யூஸ் என்ன, யூசர் மோடோட யூஸ் என்னன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இதில் ரெண்டு இருக்குது, யூசர் மோட், கர்னல் மோட். யூசர் மோடில் வந்து ஜஸ்ட் அப்ளிகேஷனை ரன் பண்ணலாம், ஆக்சஸ் வந்து லிமிட்டடாக இருக்கும். நான் கர்னல் மோடில் வந்து ஓஎஸே நம்ம ஆப்ரேட் பண்ணால் ஃபுல் ஹார்ட்வேர் ஆக்சஸும் இருக்கும். ஓகேங்களா? இப்போ வாட் இஸ் ஹார்ட்வேர் ப்ரொடெக்ஷன், எதனால் நம்ம ஹார்ட்வேரை ப்ரொடெக்ட் பண்ணணும்? இப்போ சும்மா ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து மெமரியை மிஸ்யூஸ் பண்ணாது. ஸோ ஒரு ப்ரோக்ராம் நம்ம கொடுக்குறப்ப இன்னொரு ப்ரோக்ராமை அதை அஃபெக்ட் பண்ணாமல் பார்த்துக்கணும். அப்போ தான் நம்ம சிஸ்டம் வந்து சேஃபாகவும் இருக்கும், அதே டைம் ஸ்டேபிளாகவும் இருக்கும். இப்போ ஒரு ஹார்ட்வேர் ப்ரொடெக்ஷன் வந்து இதுதான் வந்து மெயின், எப்படி என்ஷூர் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கிறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு டைப்ஸ் ஆஃப் ஹார்ட்வேர் ப்ரொடெக்ஷன் என்னென்ன டைப் இருக்குது. டூயல் மோட் டைப் இருக்குது, ஐஓ ப்ரொடெக்ஷன் இருக்குது, மெமரி ப்ரொடெக்ஷன் இருக்குது, அப்புறம் சிபியூ ப்ரொடெக்ஷன் இருக்குது. இந்த நேம்லேயே இருக்குது. ஃபர்ஸ்ட் டைப் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம், டூயல் மோட். டூயல் மோட்னா ரெண்டு மோட் இருக்கும். டூயல்னாலே டூ, ஒன்று வந்து யூசர் மோட், இன்னொன்று வந்து கர்னல் மோட். ஆஸ் ஆல்ரெடி செட், யூசர் மோடில் வந்து நார்மல் அப்ளிகேஷன்ஸை ரன் பண்ண போகிறோம். கர்னல் மோடில் வந்து ஓஎஸ் வில் ஹாவ் த ஃபுல் கண்ட்ரோல் இன் இட். நெக்ஸ்ட் வந்து ஐஓ ப்ரொடெக்ஷன். இங்கே வந்து இந்த யூசர் ப்ரோக்ராம்ஸ் வந்து நம்ம டேரெக்டாக வந்து டிவைசஸில் ஆக்சஸ் பண்ண முடியாது, லைக் கீபோர்ட், டிஸ்க் எக்ஸெட்ரா. அப்போ அவங்களுக்கு சில சிஸ்டம் கால்ஸ் கொடுத்தா தான், ரெக்வஸ்ட் கொடுத்தா தான் நம்ம அதை ஆக்சஸ் பண்ண முடியும். அதுதான் வந்து ஐஓ ப்ரொடெக்ஷனில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து மெமரி ப்ரொடெக்ஷன். இந்த மெமரி ப்ரொடெக்ஷனில் ஈச் ப்ராசஸ் வந்து ஒரு ஹோன் மெமரி ஸ்பேஸ் வச்சுருப்பாங்க. இப்போ இதோட யூசஸ் என்னென்னா, நம்மளோட பேஸ் ரெஜிஸ்டரும் லிமிட் ரெஜிஸ்டரும் அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இட் ஆல்சோ ப்ரிவென்ட்ஸ் இல்லீகல் மெமரி ஆக்சஸ். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு சிபியூ ப்ரொடெக்ஷன். இங்கே வந்து சிபியூ ப்ரொடெக்ஷனில் த டைமர் அப்படின்னு சொல்கிறது வந்து இட் இஸ் மெயின்லி யூஸ்ட் இன் கண்ட்ரோல் ஆஃப் சிபியூ யூசேஜ். இதனால் என்ன நமக்கு யூஸ் அப்படின்னா, இட் ப்ரிவென்ட்ஸ் த இன்ஃபினிட் லூப்ஸ் அண்ட் ஓஎஸ் ஆல்சோ ரீகெயின்ஸ் கண்ட்ரோல் ஆஃப்டர் த டைம் எக்ஸ்பயர்ஸ். இப்போ நம்ம பார்த்த 4 ஹார்ட்வேர் ப்ரொடெக்ஷன்ஸ், டூயல் மோட், மெமரி ப்ரொடெக்ஷன், கர்னல் மோட் அண்ட் சிபியூ ப்ரொடெக்ஷனோட டயக்ராம் இது தான். டூயல் மோடில் யூசர் கர்னல் இருப்பாங்க, மெமரி எப்படி ப்ரொடெக்ட் பண்ண போகிறோம், மெமரி ஸ்டோரேஜ் மூலியமாக. அதே மாதிரி கர்னல் மோடில் என்னென்ன பண்ண போகிறோம், சிபியூ ப்ரொடெக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். கர்னல் இஸ் நத்திங் பட் ஐஓ ப்ரொடெக்ஷன். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஓட ஆப்ரேஷன்ஸ், அதாவது என்னென்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட வேலை ஹார்ட்வேருக்கும் சாஃப்ட்வேருக்கும் என்ன அப்படின்னா, the OS will act as a manager between the hardware and software. கீ ஆப்ரேஷன்ஸ்லாம் ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தாச்சு. இதுதான் நமக்கு டயக்ராம். யூசர் வந்து ப்ராசஸ், அவங்க ஏதாவது சிஸ்டம் கால் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம வந்து ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஓப்பனுங்கிற சிஸ்டம் கால் யூஸ் பண்ணால் தான் நம்ம வந்து அந்த ஃபைலை வந்து ஓப்பன் பண்ண முடியும். திஸ் இஸ் சிம்பிள் எக்ஸாம்பிள். இதுதான் எல்லா மேனேஜ்மெண்ட்டுக்கும் பொருந்தும், ஃபைல், மெமரி எக்ஸெட்ரா. சிஸ்டம் கால்னால் என்ன? இப்போ ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துட்டு டேரெக்டாக வந்து நம்ம ஹார்ட்வேர் கூட பேச முடியாது. ஸோ ஹியர் வி யூஸ் சம் சிஸ்டம் கால்ஸ். சிஸ்டம் கால்ஸ் ஆர் நத்திங் பட் எக்ஸாம்பிள்ஸ் கேட்பினா ஓப்பன் ஃபங்க்ஷன், ரீட் ஃபங்க்ஷன், ரைட் ஃபங்க்ஷன். நீங்கள் என்ன சிஸ்டமில் பண்ணணுன்னாலுமே இந்த சிஸ்டம் கால் கொடுத்தா தான் அடுத்து நம்ம அதை அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? இதுதான் சிஸ்டம் காலோட டயக்ராம். இப்போ யூசர் ப்ராசஸ் இருக்குது, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் போகுது, இதுக்கு ரெக்வஸ்ட் கொடுக்குது. ஒவ்வொரு இதுக்குமே சிஸ்டம் கால்ஸ் கொடுத்தா மட்டும்தான் அந்த பர்டிகுலர் ஆக்சஸை வந்து நம்ம வந்து, இப்போ எக்ஸாம்பிள் ப்ராசஸ் பண்ணுறோம், ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறோன்னா கூட நம்ம சிஸ்டம் கால் கொடுத்தா தான் நம்ம பண்ண முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு கர்னல்னால் என்ன? கர்னல் வந்து இட் இஸ் அன் ஹார்ட் ஆஃப் த ஓஎஸ். அதாவது இப்போ வந்து இப்போ ரன் பண்ணணும், ஒரு கர்னல் ரன் பண்ணோம் அப்படின்னா என்னென்ன கண்ட்ரோல் பண்ணணும், கர்னல் என்னெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும்னா மெமரி, சிபியூ அண்ட் டிவைசஸ், இது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறது கர்னல் தான். நெக்ஸ்ட் வந்து கர்னல் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். To manage everything efficiently, the kernel uses data structures. Like system calls, kernel uses data structures to manage everything. First one வந்து process table. Process table நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம்? We'll store details of the processes. என்னென்ன process ID, state, CPU registers இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுறது தான் process table. அடுத்து மெமரி. மெமரியில் வந்து மெமரி அலோகேஷன், வெதர் இட் இஸ் ஃப்ரீயாக இருக்கா, நமக்கு ஸ்பேஸ் இருந்தால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாமா, அதை பார்க்குறது தான் வந்துட்டு மெமரி டேபிள்.
நெக்ஸ்ட்டு ஃபைல் சிஸ்டம் ஸ்ட்ரக்சர். இங்கே வந்து வில் ஸ்டோர் த டீட்டெயில்ஸ் ஆஃப் ஃபைல் நேம், லொக்கேஷன், பெர்மிஷன் ஏதாவது இருக்குதா இல்லையா இதெல்லாம் சேவ் பண்ணுறது தான் ஃபைல் சிஸ்டம் ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்துட்டு IO structure. IO is nothing but input-output structures. Here we manage the devices, buffer and device status. இதெல்லாம் பண்ணுவோம். Bufferனா nothing but it is a temporary storage space. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஏன் கர்னல் நமக்கு முக்கியம், ஏன் வித்தவுட் கர்னல் மோட் என்னெல்லாம் நம்ம பண்ண முடியலாம். வித்தவுட் கர்னல் இல்லை அப்படின்னா நம்ம ப்ரோக்ராமை டேரெக்டாக ஆக்சஸ் பண்ண முடியாது, சிஸ்டம் கிராஷ் ஆகிடும், செக்யூரிட்டி இஷ்யூஸ் நிறையா வரும். அதனால தான் நம்ம கர்னல் மோட் வச்சுக்கிறோம். ஏன்னா சிஸ்டம் சேஃபாக இருக்கிறதுக்காக நம்ம கர்னல் மோட்குள்ளே போகிறோம். எப்படி அது ஒர்க் பண்ணுது, இப்போ நம்ம வந்து யூசர் ஓப்பன்ஸ் அண்ட் ஆப், இப்போ ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுறோம், அது யூசர் மோடில் ரன் பண்ணுவோம். அதில் ஏதாவது நம்ம ஃபைல் ரீட் பண்ணோம்னா வில் யூஸ் சென்ட் த ஃபைல் கொடுப்போம் இல்லையா. அப்போ அந்த சென்ட் ஃபைல் கொடுக்குறங்க ஒரு சிஸ்டம் கால். அப்போ ஒரு OS ஸ்விட்ச் பண்ணும், இதில் கர்னல் மோடுக்கு ஸ்விட்ச் பண்ணி அந்த டாஸ்க்கை நமக்கு பெர்ஃபார்ம் பண்ணி சேஃபாக யூசர் பேக்குக்கு ரிட்டர்ன் பண்ணும். அதுதான் கர்னலோட வேலை. ஓகேங்களா. இந்த வீடியோவில் நம்ம ஹார்ட்வேர் ப்ரொடெக்டிங் OSோட சிஸ்டம் அண்ட் கர்னல் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் பற்றி பார்த்தோம். ஓவர்வியூ என்ன அப்படின்னா, இப்போ யூசர் மோடில் யூசர் அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். கர்னல் மோட் வந்து இட் ஆக்டர்ஸ், அதாவது சர்வீசஸ் வாங்குறது, சர்வீசஸ் கொடுக்குறது எல்லாமே கர்னல் மோட். த்ரூ கர்னல் மோடு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் யூஸ் பண்ணி ஒரு டேபிள் ப்ராசஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு பேஜ் டேபிள் போடுறதா இருக்கட்டும், ஒரு ஃபைல் டிஸ்கிரிப்டர்ஸ் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், சிஸ்டம் கால்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு டேபிளை இன்டரப்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே ஹார்ட்வேர் ப்ரொடெக்ஷனுக்கு எல்லாத்துக்குமே யூசர் அப்ளிகேஷன்லேருந்து போகுது. திஸ் இஸ் த ஓவரால். என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, வாட் ஆர் த கீ ஹார்ட்வேர் ஃபீச்சர்ஸ் வி ஆர் கோயிங் டு யூஸ். அதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணுறோம்னா மெமரி ப்ரொடெக்ஷன், அதுக்கப்புறம் ப்ரிவிலேஜ் லெவல்ஸ், அதுக்கப்புறமேட்டு செக்யூர் பூட்டு, மெமரி என்கிரிப்ஷன், இதெல்லாமே இதில் யூஸ் பண்ணலாம். இந்த செகண்ட் வீடியோ வந்து நம்ம ஹார்ட்வேர் ப்ரொடெக்டிங் OS சிஸ்டம் அண்ட் கர்னல் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்துருக்கோம். இந்த சிஸ்டம் காலுமே இனிமேல் டீட்டெயில்டாக சிஸ்டம் கால்னால் என்ன, வாட் ஆர் த சிஸ்டம் கால்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் என் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.